இந்த ஆன்லைன் மோசடிகள் இந்த வகையில் இந்த மோசடிகள் நடக்குது. உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இல்லாட்டி நான் ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறேன், இதுக்கு ஓட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் சொல்ல முன்ன நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்குள்ள அம்பிட்டலாது. முதலாவது முக்கியமாக சனம் யோசிக்கணும், எங்களோட மக்கள் யோசிக்கணும், தேர்ஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். எதுவுமே இலவசமாக கிடைக்காது. பேராசைப்படக்கூடாது, விளங்கணும் எங்களோட மக்களுக்கு. இந்த மரம் வளர்த்து அதில் இருந்தவங்களுக்கு மாதம் 10% வருமானம் வருமாண்டா, அப்படி ஒரு நீங்கள் உங்களுக்கும் தெரியும், இலங்கையில் நாங்களுக்கு விவசாயம் தான் மிக முக்கியமான தொழில். மாதம் 10% வரக்கூடிய விவசாயம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இலங்கையில்? அதாவது வருடத்துக்கு 120% வருமானம். இப்போ அண்மை காலமாக நம்ம இந்த பிளான்டேஷன் சம்மந்தமாக, மரநடுகை அந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமாக முறைப்பாடு ஏமாந்தோருக்கு யாராவது இதில் பணம் அவங்களோட இழந்தவங்க யாராவது முறைப்பாடு செஞ்சுருக்காங்களா? நிச்சயமாக மத்திய வங்கிக்கு முறைப்பாடுகள் வந்திருக்குது. இப்படியான பணங்களை பெற்று மரங்களை நட்டு அதிலிருந்து வருமானம் தாரம் என்று சொல்கிற நிறைய நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கு. ஒரு நிறுவனத்தை பார்த்தா இது அனுமதிக்கப்பட்ட நிறுவனமா அனுமதிக்கப்படாத நிறுவனமான்ற சந்தேகம் வந்தா ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வந்து வெப்சைட், எங்களை சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டில் போயாச்சு போனால் பார்க்கலாம் அனுமதி அளிக்கப்பட்ட வங்கிகள் என்ன, அனுமதி அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் என்ன. முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை வங்கியில் லான்ச் பண்ணணும். அப்போ வங்கி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும். அது சார்ந்து உங்களுக்கு திருப்தி வரையில்லைன்னா நீங்கள் நிச்சயமாக மத்திய வங்கியோட தொடர்பு கொள்ளலாம். நட்டம் வரைக்குள்ள நாங்கள் ஐயோ அவர் பொறுப்பு இவர் பொறுப்பு மத்திய வங்கி பொறுப்புன்னு அந்த டைமில் தான் கிளர்ந்தெழுகிறோம். எங்கள்கிட்ட முறைப்பாடு செய்கிற கன பேர் சொல்லிக்கணும், நான் ஒன்றுமே செய்ய இல்லை, ஒன்றுமே ஓடிபி கொடுக்க இல்லை, ஆனால் காசு போயிட்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் அங்கே அவையோட உரையாடி கொண்டு போயிக்க அவை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பிரமிட் திட்டங்கள், இந்த பிரமிட் திட்டங்கள் இது கனகாலமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒரு நிறுவனத்தை தடை செய்யக்குள்ள அதே ஆட்கள் வேற பேர்ல வேற திட்டங்கள்ல வந்து கொண்டிருப்பார். இந்த பிரமிட் இப்போ என்ன வடிவத்தில் இருக்குது? இப்போ வந்து முந்தி பொருட்களை கொடுக்கறது, இப்போ சேவைகள். இந்த பிரமிட்காரட்டை பெரிய தந்திரோபாயம் என்னென்னா, யாருக்கு காசு தேவையென்று அறிஞ்சு அந்த டார்கெட் குரூப்பை வந்து டார்கெட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு நாளும் நாங்கள் விளையாடணும் 50,000 பெறுமதியான ஒரு பொருளை ஏன் 10,000க்கு உங்களுக்கு தரணும்? அந்த கேள்வியை நான் என்ன கேட்டுக்கொண்டேன்டா, நான் அதுக்குள்ளே போமா. எல்லாம் படிச்சிருப்பினும் நல்ல அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு கணத்தில் ஏமாந்து போட்டு மத்திய வங்கியை விட முதல் அணுக வேண்டிய விஷயம் வந்து அண்மையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் பார்த்ததில் கண்ணன் இடத்துல இந்த இப்படியான மோசடிகளில் அகப்பட்டு கொண்டவ அதில் ஒரு அரைவாசி பேர் கூட அந்த முறைப்பாடு செய்வதற்கு இல்லை தயங்கி கொண்ட காசு போட்டுதான் அதோட நின்று கொள்ளுவாங்க. நிறைய பேர் இப்போ இந்த ஆன்லைன் மூலமான மோசடிகளில் சிக்கி பெருந்தொகையான பணங்களை இழக்கின்ற நிறைய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மோசடிகள் எந்த வகையில் இருக்கும், என்னென்ன வகையில் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இதில் சிக்கிப்பட்டால் என்ன செய்யணும், சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான முழுமையான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. மத்திய வங்கியில் இருந்து வந்திருக்கிற ஸ்ரீதரன், குறிஞ்சிதரன் 2 பேரும் வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறோம். இந்த ஆன்லைன் மோசடிகள் எந்த வகையான, எப்படி வகையான, எந்தெந்த வகையில் இந்த மோசடிகள் நடக்குது? ஆன்லைன் மோசடின்னு நாங்கள் சொல்லிக்கல, காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட வடிவங்களில் பல்வேறுபட்ட விதங்களில் இந்த ஆன்லைன் மோசடிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். மோசடி உண்டு, ஆனால் வடிவங்கள் மாறுது. காலத்துக்கு காலம் வடிவங்கள் மாறுது, ஆனால் இறுதி இலக்கு உண்டாகத்தான் ஒன்றுதான் இருக்கு. முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு அல்லது உங்களுக்கு ஒரு லொட்ரி விழுந்திருக்கு, அதை நாங்கள் எடுக்க வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காசை கட்டினா தான் எடுக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை கண்ட உடனே எல்லாரும் போய் அந்த காசை கட்டி தெரியாமல் பக்கத்துலேயே தெரிஞ்சிடும், பரிசு விழுந்துட்டேன்னு தெரிஞ்சிடும், சொல்லாம் கட்டி அப்புறம் அந்த காசை இழந்திருப்பினோம். அதுக்கு பிறகு இந்த ஓடிபி மோசடி வந்துச்சு. ஓடிபி மோசடி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை செய்து போட்டு அதுக்கு ஊடாக ஓடிபி ஒன்று ரகசியத்தை சொல்லுங்கள், அதுக்கு சொல்லுங்கள், இது 4 இலக்கம் வந்திருக்கு, அது எப்படியோ தயவாக கதைச்சி உங்கள்கிட்ட இருந்து அந்த ஓடிபி இலக்கத்தை வேண்டி அதை ஓரளவு கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வர திருப்பி வந்துச்சுன்னு சொன்னால், அந்த வங்கிகளுக்கு ஊடாக வங்கிகளினுடைய அந்த இணையதளங்களை போலவே இணையதளங்களை ஓடிக்கொண்டிருக்குது. அது இப்போ ஓடிக்கொண்டிருக்குது இணையதளங்களை போலயே. அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் ஒரு சின்ன டாட் அல்லது சின்ன ஒரு எழுத்து மாறி இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய்க்க அந்த வங்கி இணையதளம் மாதிரியே இருக்கும்.
அதே நேரம் நீங்கள் அதுக்குள்ளே என்டர் பண்ணின உடனே அதே மாதிரி இன்னொரு இணையதளத்தில் அதை ஒரிஜினல் இணையதளத்துக்குள்ள லிங்கை அங்கே மாற்றிக்கொண்டு அது கூடாக நிறைய மோசடிகள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நடந்தது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது சில லிங்குகளை அனுப்புறது. உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இல்லாட்டி நான் ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறேன், ஓட் பண்ணுங்க என்று சொல்லி வேலை வாய்ப்பு. இப்படி காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட நாங்கள் ஒன்று வருது, அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வாரோம் என்று சொல்லி சொன்னால் அதுக்கடுத்த புதிய வடிவில் வந்த உடனே ஆக்கள் இலகுவாக ஏமாற்றப்பட்டு கொள்ள. அதுதான் நாங்கள் உள்ள பிரச்சனை இலகு. இதில் உண்மையாக என்ன செய்யணும்னு சொன்னால் அது தொடர்பான அறிவு ஏற்பட்டால் தான் அதுகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்னதான் நாங்கள் இன்னத்தை கதைச்சாலும் அந்த ஒரு இடத்துல பதட்டப்படுற ஒரு இடத்துல ஒரு செகண்ட் பொழுதுல ஒரு கணப்பொழுதுல ஏமாந்து போகிற தன்மையை இடத்துல எங்களுக்கு வர நிறைய கம்ப்ளைண்டில் பார்த்தது. எல்லாம் படிச்சிருப்பினும் நல்ல அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒரு கணத்தில் ஏமாந்து போயிட்டு. இப்போ மத்திய வங்கியிட இப்போ இந்த மோசடிகளில் ஒருத்தர் சிக்கிப்படுறாரு அப்படின்னு சொன்னால் இதை மத்திய வங்கியோட எப்படி அணுகிறது? அப்போ அப்படியான உரிமை ஒருத்தருக்கு இருக்குதா? இருக்கு. இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் தான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், இல்லாட்டி இப்படி ஒரு பணம் இழந்து விட்டேன் என்று சொன்னால் எல்லாமே மத்திய வங்கிட்ட வாரையில். அதுதான் அதில் உள்ள ஹைலைட். வரலாமா எல்லா மோசடிகள்லையும் நிதி சார்ந்த மோசடிகள் அல்ல டிஜிட்டல் மோசடிகள், அதாவது நிதியியல் முறைமையை பயன்படுத்தி செய்யப்படுகிற மோசடிகளை மத்திய வங்கிட்ட முறைப்பாடு செய்யலாம். அதுக்கு ஒரு பிரிவு இருக்கு. அது நிதியியல் வாடிக்கையாளர் முறைப்பாடு பிரிவு. அந்த பிரிவு கூடவும் எப்படி முறைப்பாடு செய்வாங்க? அது முறைப்பாடு செய்வதற்கு பல்வேறுபட்ட வழிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்ல முன்ன நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னண்டா, இதுக்குள்ள அம்பிட்டடா அதைக்கும் இதுக்குள்ள அம்பிட்டுட்டீங்கள் என்று சொன்னா பிறகு எல்லாமே அடுத்த கட்டம் தான். அது கிட்டத்தட்ட அதாவது கைமீறி போன ஒரு விஷயத்தை இழுத்து பிடிக்க முற்படுற விஷயம்தான். ஏதோ முயற்சி பண்ணி பார்ப்போம், அல்லது இது தொடர்பாக மீண்டும் நடக்காம இருக்க செய்வோம் என்று சொல்லி செய்யறது. இந்த காணொலியை இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடிகள்ல சிக்கி கொள்ளாதீங்க, எப்படியா நடக்குது, இதை எப்படி விழிப்புணர்வோட உங்களை இதுல இருந்து தப்ப வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னதான் நம்ம சொன்னாலும் சிக்கிடுவாங்க, ஏதாவது ஒரு வழியில இதை மீட்கலாமான்றதுல பலருடைய முயற்சி இருக்குது வச்சுக்கொள்ளுங்க. இப்போ மத்திய வங்கியை எப்படி தொடர்பு கொள்றது, என்ன முதல் கட்ட நடவடிக்கை? இல்லை உண்மையாக என்னன்னு சொன்னால் டிஜிட்டல் ஸ்கேம், அதாவது டிஜிட்டல் மோசடி ஒன்று நடந்தால் மத்திய வங்கியை விட முதல் அணுக வேண்டிய விஷயம் அண்மையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன், அண்மையில் உள்ள போலீஸ் நிலையத்தில். அதாவது நீங்கள் இழந்த தொகை 2 மில்லியனுக்கு குறைவான தொகையாக இருந்தால் அண்மையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் அதை அணுகி அதில் முறைப்பாடு செய்ய வேண்டும். 2 மில்லியனுக்கு 20 லட்சத்துக்கு குறைவானது. அதே 2 மில்லியன் தொடக்கம் 20 மில்லியன் என்று சொன்னால் சென்ட்ரல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் என்ற ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷனை நீங்கள் தொடர்பு கொள்ள வேணும். எனக்கு 20 மில்லியன், அதே 20 மில்லியனுக்கு மேற்பட்ட பெரிய அளவிலான மோசடியாக இருந்தால் நாங்கள் சிஐடிகிட்ட தான் முறைப்பாடு செய்யும். இது ஒரு கட்டம். அதாவது இந்த ஒரு விடயத்தை ஒரு டிஜிட்டல் மோசடி நடந்தால் முதல்ல டிஜிட்டல் மோசடி என்று இனங்காண வேணும். ரெண்டாவது இது அமுலாக்கம், இது தொடர்பான குற்றத்தை தடுக்கிற அமுலாக்கம் அது மோசடி செய்தவர்களை பிடிக்கிறது, இது தொடர்பான விடயமெல்லாம் சட்ட ஒழுங்கு அமலாக்கல் அமைப்பு ஆன போலீஸும் சட்டவாக்கத்துறையும் சேர்ந்து தான் அதை செய்து கொள்ளும். அதாவது நீதிமன்றத்துறையும் நாங்கள் இது தொடர்பான ஒரு நிபுணத்துவ அறிவை கொடுப்போம். ஆகவே இது தொடர்பான விடயத்தை நீங்கள் அந்த போலீஸுக்கு முறையிட்டதுக்கு மேலதிகமாக அதாவது மத்திய வங்கிக்கும் இப்படி ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்து கொள்ளலாம். ஆனால் கனகடத்தில் நீங்கள் எவ்வளவுண்டு கேட்டீங்க, எவ்வளோ முறைப்பாடு நடக்குதுன்னு. ஆனால் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் பார்த்ததில் கண்ணன் இடத்துல இந்த இப்படியான மோசடிகளில் அகப்பட்டு கொண்டவ அதில் ஒரு அரைவாசி பேர் கூட அந்த முறைப்பாடு செய்வதற்கு இல்லை தயங்கி கொண்ட காசு போட்டு அதோட நின்று கொள்ளுவோம். அதுக்கு மேலதிகமாக இதுக்குள்ளே போக வேண்டாம் என்று சொல்கிறதால இல்லைன்னா இது தொடர்பான வேறு மேற்கொண்டு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போகிறது. இது அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே நீங்கள் கேட்டபடி இது தொடர்பான
தகவல்கள் எங்களுக்கு ஒரு பகுதி தான் வரும். மிச்ச பகுதி வராமலே இருக்கும். சிலது போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இருக்கும். ஆகவே ஆனால் அப்படி எங்கள்கிட்ட வாரதை வச்சு கொண்டு பார்த்தா கூட 2024 ஒப்படைக்க 2025 இப்படியான டிஜிட்டல் மோசடி அதிகமாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆன்லைன்லாம் தாண்டி இந்த ஒரு 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 பிளான்டேஷன் செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஒரு நடுகை மர நடுகை செய்கிறோம், இதனால் உங்களுக்கு இத்தனை வீத வட்டி நாங்கள் தாரோம், இவ்வளவு எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு தாங்க, இந்த மாதிரி ஒரு மோசடி நடக்கிறதா பேசப்படுது. 2 விஷயம் மிக முக்கியமானது. முதலாவது முக்கியமாக சனம் யோசிக்கணும், எங்களோட மக்கள் யோசிக்கணும், தேர்ஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். எதுவுமே இலவசமாக கிடைக்காது. ரைட்? அதிகமாகவும் கிடைக்காது. ரைட்? இதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கண்டா நீங்கள் எங்கேயாவது போய் மாட்ட போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை. 2வது ஸ்டிக் டு பேசிக். அடிப்படையில் நீங்கள் சில விஷயங்களை காமன் சென்ஸ் விளங்கி கொண்டீங்கன்னா நீங்கள் இதிலேருந்து சிம்பிளாக தப்பலாம். நீங்கள் இப்போ சரியாக சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டுன்னா, நான் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எதில் முதலீடு செய்யலாம், அதுதான் மெயின் பிரச்சனை. நிறைய பேருக்கு வங்கியில் போட்டால் 10% தான் தராங்க, 6% தராங்க, 4% தராங்கன்னு போது வேற எங்கே பண்ணலான்னு சொன்னோடனே இப்படி ஒரு விளம்பரத்தை பார்த்தோன்னே அடே 12% தராங்களா, அதுவும் மாசத்துக்கு தராங்க. உண்மை. அப்போ உண்மை அதை விட நீங்கள் வெரி நான் வரியில போட்டா வரி கட்ட வேணும், அதை விட்டுட்டு ஒளியால போட்டோம்னா அது தேவை. பெட்ரோல் வரி இருக்கு, அந்த வரி இருக்கு, டாக்ஸ் வரி இருக்கு, இந்த மாதிரி வருமான வரி இருக்குன்ற பிரச்சனை. அது இதெல்லாத்தையும் தப்புறதுக்காக தேவையெல்லாம் போய் குழியில விழுற மாதிரி. உண்மையில இப்படி இருக்கல. நீங்களே யோசிங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்கு பாருங்க, 10% மினக்கட்டு பேங்குக்கு போய் அதெல்லாம் உண்மையில அனுமதி அளிக்கப்பட்ட வாய்ப்பு எடுக்கக்கூடிய நிறுவனங்கள், வங்கி, நிதி கம்பெனிகள் எல்லாம். அப்ப அதுகள்கிட்ட போறதான் பாதுகாப்பு. என்ன நடந்தாலும் காசாவது நம்மகிட்ட மிஞ்சி பண்றோம். அதான் ஒரு அளவுக்கு மத்திய வங்கி அதுண்ட சூப்பர்விஷன் எல்லாம் இருக்கிறபடியா பாதுகாப்பானது. ஆனா இதுகள் என்ன நடக்கும், இதை பார்த்தோன்னே இவ அந்த உண்மையில கிரீடினஸ் தான், உண்மையில ஒரு பேராசை, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, விளங்கணும் எங்களோட மக்களுக்கு. ஆனால் பேராசையில் என்ன செய்யறா, இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே இப்போ நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி இந்த மரம் வளர்த்து உழைத்து அதில் இருந்து உங்களுக்கு மாதம் 10% வருமானம் வருமாண்டா, அப்படி ஒரு நீங்கள் உங்களுக்கும் தெரியும், இலங்கையில் நாங்களுக்கு விவசாயம் தான் மிக முக்கியமான தொழில். மாதம் 10% வரக்கூடிய விவசாயம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இலங்கையில்? அதாவது வருடத்துக்கு 120% வருமானம். நீங்கள் 1000 ரூபா வைப்பு செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரைட், അതിന്റെ 120%, ரைட், அந்த 1200 எங்கேயுமே. அப்ப அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு மக்கள் போய் காசை கொடுக்கணும். உண்மையில என்ன நடக்கும்டா, ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் திரும்ப எடுத்துக்கொள்றது, அப்போ பரவி கொண்டு வரும். அது இங்கே உலகளாவிய இதில் நடந்திருக்கு. அப்போ இப்போ நிறைய பேர் செய்யணும், இலங்கையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கு, இன்னும் வரப்போகுது. அது ஒரு கட்டத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாரையும் உங்களோட ட்ரெப்புக்குள்ள கொண்டு வந்துட்டு கடைசியில் அவர் விட்டுட்டு ஓடிடுவார், அவ்வளோ காசோட. அப்போ கடைசியில் மாற்றாக்கள் அவ்வளோ பேரும் ஒன்றுமே கிடைக்க போகிறேன். ஏன்னா இது சிம்பிள் பேசிக். இப்போ ஒரு ஆளுக்கு மாதம் 10% இப்படி உழைக்கலாம் ஒரு விவசாயத்தில், அந்த கேள்வி காமன் சென்ஸ். அதை நாங்கள் எங்களை கேட்காம ரைட், நாங்கள் போய் யாராவது வாரான்னு சொல்லி சொன்னால் ரைட், நாங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எங்களோட மூட்டுத்தனம் தான் சொல்லணும், பேராசை. அதனால இப்போ இப்படித்தானே, இப்போ இந்த கம்பெனிக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம், நாளைக்கு இன்னொரு கம்பெனி வரும், அதே மாதிரி அவரே இன்னொரு பேரில் வருவார். அப்போ நாங்கள் இதை விளங்கி கொண்டாலே ஒழிய இதில் இருந்து தப்புறது உண்மையில் இப்படி தொடர்ச்சியான பிரச்சனை வந்துருக்கும். மத்திய வங்கியும் நாங்களும் அவ்வளோ, இப்போ சந்திரன் நீங்களே நிறைய வீடியோக்கள் செய்திருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கே அந்த இம்பேக்ட் விளங்கும். அப்போ சனம் மெட்டாக்கள்கிட்ட பழிய போடுறதை விட்டுட்டு நான் சரியாக நடக்கிறேன், என்னுடைய நடத்தை, நிதியியல் சார்ந்த நடத்தை சரியாக இருக்குதான்றது மிக முக்கியமாக மக்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ அண்மை காலமாக நம்ம இந்த பிளான்டேஷன் சம்மந்தமாக, மரநடுகை, அந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமாக முறைப்பாடு ஏமாந்தோருக்கு யாராவது இதில் பணம் அவங்களோட இழந்தவங்க யாராவது முறைப்பாடு செஞ்சுருக்காங்களா? நிச்சயமாக மத்திய வங்கிக்கு முறைப்பாடுகள் வந்திருக்குது. மத்திய வங்கி பல்வேறு பகுதியில் இருந்து இலங்கையில் பரவலாக வந்திருக்குது. இப்போ சில நிறுவனங்கள் இலங்கை முழுக்க இருக்கணும், இப்படியான பணங்களை பெற்று மரங்களை நட்டு அதிலேருந்து வருமானம் தாரம் என்று சொல்கிற நிறைய நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கு ரைட். அப்போ எங்கள்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது.
நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பார்த்துருந்தாலும் ஒரு பெரிய அளவிலான ஒரு செய்தி வழியில் வந்தது, ரைட்? அதில் இருக்கக்கூடிய சிக்கலையும் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த வாய்ப்புகள், முதலீடுகள் என்றது வந்து ஒரு மக்கள் சார்ந்த விஷயம். எல்லாத்தையும் நீங்கள் பேன் பண்ணிடாம பண்ண முடியாது. அப்போ முதலீடுன்றது சாதாரணமாக நீங்கள் ஒரு 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 தனி நபரோ ஒரு நிறுவனமோ செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ எக்ஸாம்பிள் சந்துரு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிஸ்னஸ் ஓகே நான் ரன் பண்ணுறேன்னு எல்லா பேரும் நீங்களும் பார்ட்னராக வாங்க, கொஞ்சம் காசு தாங்கன்னு நான் விரும்பினா உங்கள்கிட்ட தருவேன். அதை வந்து இன்னொரு ஆள் வந்து தடுக்கல. ஆனால் இப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்றைக்கு 1000 ரூபா தான், நாளைக்கு 2000 ரூபா தரேன்னு சொன்னீங்கன்னா நான் சந்தேகப்படும். அப்போ அது உங்களுக்கும் எனக்கும் இடையிலான உறவு. அப்போ அப்படித்தான் நிறைய பேர் இதை பில்டப் பண்ணினா எக்ஸாக்ட்லி. அப்போ உண்மையில எல்லாத்தையும் இப்போ உண்மையாக கதைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் தடுக்கிறன்றது லேசு இலகுவான காரியம் இல்லை உண்மையில். அப்போ அந்த விஷயத்தில் கம்ப்ளைண்ட் கிடைக்குது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். இன்வெஸ்டிகேட் பண்ணி அது உண்மையில் ஒரு வாய்ப்புத்தான் அடுக்கி நம்ம, அதாவது அந்த எங்கட சட்டத்தின்படி நிதி தொழில் சட்டத்தின்படி வாய்ப்பு எடுக்கிறார் ஏனியாக்கள், வங்கிகள், நிதி கம்பெனிகளை தவிர ஏனியாக்கள் நிறுவனங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் இல்லை, அதான் முதலீடுல வாய்ப்பு. ரெண்டு விதம். அதான் மக்களுக்கு வாய்ப்பு செய்வது, வாய்ப்பு செய்ய வங்கியில வாய்ப்பு செய்து அதன் மூலமா ஒரு வட்டி வருமே. அந்த மாதிரி வங்கிகளும் நிதி நிறுவனம், நிதி அனுமதி உரிமம் பெற்ற லைசன்ஸ் பேங்க்ஸ் அண்ட் லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், அதில் சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. அவைதான் வாய்ப்புகள் எடுக்கலாம். சில பேர் அப்போ அதால இந்த வாய்ப்புகளை எடுக்க இல்லாத சாதாரண நிறுவனங்கள் வந்து வேறு வழியில் சில விஷயங்களை முதலீடு மாதிரி ஒரு அமைப்பில் அதை கொண்டு விஷயத்த முதலீடு பேரில் அதை நீங்கள் லீகலிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலீடு மாதிரி. இப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுன்றது கூடி நீங்கள் மற்ற பொதுமக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இலகுவான காரியமும் கிடையாது. அப்போ அதால நாங்கள் இந்த மத்திய வங்கியும் சரி, நீங்கள் எல்லாரும் சரி இந்த அவேர்னஸை கொடுக்குறோம். என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் முதலே தடுக்கணும். முடிஞ்ச அளவு இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு 10 பேர் தடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு பெரிய வெற்றி தான். இதை இலவாக கண்டுபிடிக்கலாம். இப்போதான் எல்லார பேரும் இருக்கு, இன்டர்நெட்ல அடிச்சா தெரிய போகுது, ஒவ்வொன்றுக்கும் பிரான்ச் இருக்கு. இதெல்லாம் பார்க்காம நம்ம முதலீடு செஞ்சுட்டு ஏமாந்தா நீங்க சரியா சொன்ன மாதிரி உண்மையில இது என்னென்ன நிறுவனங்கள்னு சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ல இருக்கு. ஒரு நிறுவனத்தை பார்த்தா இது அனுமதிக்கப்பட்ட நிறுவனமா அனுமதிக்கப்படாத நிறுவனமான்ற சந்தேகம் வந்தா 2 வழி இருக்கு. ஒன்று வந்து வெப்சைட், எங்கள் சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டில் போயாச்சு, போனால் பார்க்கலாம் அனுமதி அளிக்கப்பட்ட வங்கிகள் என்ன, அனுமதி அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் என்ன. அதை பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டில் இல்லாத பேராக இருந்தால் அதை அனுமதி அளிக்கப்படாது. 2வது இல்லாட்டி ஒரு கோல் பண்ணி சென்ட்ரல் பேங்கிட்டே கேட்கலாம், இந்த நிறுவனம் அனுமதி அளிக்கப்பட்ட நிறுவனமா அனுமதி அளிக்கப்படாத நிறுவனமா என்று கேட்டுக்கொண்டான்னு சொன்னால் அதை இலகுவாக அதை புரிஞ்சு கொள்ளலாம். அதான் முக்கியமான விஷயமே. இது நாங்கள் நினைக்கிறோம் சென்ட்ரல் பேங்க்ண்டா அது நம்ம தொடர்பு கொள்ள முடியாது, கதைக்க முடியாது என்ற ஒரு பிம்பம் நிறைய பேர்ட்ட இருக்குது. அது அப்படி இல்லை. நான் நிறைய இடங்கள்லையும் சொல்லியிருக்கேன். அதனால நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருக்காங்க, கதைக்கலாமா, அவங்களோட கதைக்கலாமா, கேட்கலாமா அப்படின்னு. அப்படி இல்லை, நீங்கள் கதைக்கலாம், கேட்கலாம். இப்போ உங்களோட வங்கியில் இருக்கக்கூடிய கணக்கிலேருந்து பணம் காணாமல் போனால் நீங்கள் அதை காண இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் அது ஒரு சாதாரண கொடுக்கல் வாங்கலத்தானே கருதப்பட போதும். அதுலேருந்து வேறு யாருக்காவது பணம் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண இல்லைன்னா அது உங்களோட அக்கௌண்ட், நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சொல்லும் வரைக்கும் அது பிள்ளையாக கருதப்பட யாராலும் முடியாது. ஆனபடியாக அந்த பிரச்சனை வேறு உண்மையில் உடனடியாக அப்படி நடந்தால் உடனடியாக வங்கியோட தொடர்பு கொண்டு முதல்ல அந்த கம்ப்ளைண்ட்டை வங்கியில் லோட்ச் பண்ணணும். அப்போ வங்கி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும். அது சார்ந்து உங்களுக்கு திருப்தி வரையில்லைன்னா நீங்கள் நிச்சயமாக மத்திய வங்கியோட தொடர்பு கொள்ளலாம். இப்படி நடந்தது, நான் வங்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நான் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிச்சுன்னா மத்திய வங்கிக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் மத்திய வங்கியிலேயும் ஒரு பிரிவு இருக்குது. அவை இதை உடனடியாக அணுகி பார்ப்பினோம் என்ன நடந்தான்னு சொல்லி ஆட்டப்பிள்ளை என்ன பிரச்சனைன்றது அதுக்கு ஒரு சொல்யூஷனை தர ட்ரை பண்ணினோம். அது உண்டு. ஆனால் இந்த உரிமம் அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் இல்லாத வேறு நிறுவனங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பிளான்டேஷன், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல என்று சொல்லிச்சு நடக்கும்னா நீங்களே விரும்பி அதோட ஈடுபட்டதாகவும் அதோடைய நட்டங்கள் லாபங்களை நீங்களே அனுபவிச்சதாகவும் தான் அது முடியும். அப்போ உண்மையில் எங்கே இது இப்பெல்லாம் நடக்குண்டா, அந்த பொதுமக்கள் லாபம் கிடைக்கும் வரைக்கும் அனுபவிப்போம், நட்டம் வரைக்குள்ள நாங்கள் ஐயோ அவர் பொறுப்பு இவர் பொறுப்பு மத்திய வங்கி பொறுப்புன்னு அந்த டைமில் தான் கிளர்ந்தெழுகிறோம். இப்போ சில பேர் இப்போ ஒரு சில நானும் கேட்டிருக்கேன், சில பேர் கருத்து சொல்லுங்க, எந்த பேங்க்கில் இருந்து ஒரு 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 இன்டர்நெட் சேவைக்கோ அல்லது வெளிநாட்டில் இருந்த ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ
காசு போயிருக்கு. தான் கொடுக்கவும் இல்லை, தான் அதை ஓடிபி இலக்கத்தை கூட என்டர் பண்ணவும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியாமலே காசு போயிருக்கு. நேற்று ஒரு 10 லட்சம் ரூபா போயிட்டுது என்று சொன்னால் அதுக்கு உண்மையிலே யார் பொறுப்பு? அவர் அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவும் இல்லை, அவர் அதை அனுப்பவும் இல்லை, எந்த ஒரு இணையதளத்தோட சம்மந்தப்படவும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவற்றை கார்டு நம்பரோ அவற்றை ஓடிபி இலக்கங்களோ ஃபோன் இலக்கமோ போய் அந்த காசு போயிட்டு இது யாருடைய பொறுப்பாகவும் சேரும்? இல்லை உண்மை என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் பார்க்க வேண்டுமான விஷயம் என்னென்னா எங்கள்கிட்ட முறைப்பாடு செய்கிற கன பேர் சொல்லினோம் நான் ஒன்றுமே செய்ய இல்லை, ஒன்றுமே ஓடிபி கொடுக்க இல்லை, ஆனால் காசு போயிட்டுன்னு சொல்லினோம். ஆனால் அங்கே அவையோட உரையாடி கொண்டு போயிக்க அவை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்று ஒரு லிங்கை கிரியேட் பண்ணியிருப்பினோம். இல்லாட்டி இணையதளத்தின் மூலமாக சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் பேமெண்ட்டை கொடுப்பனவை செய்கிற போது எல்லா நிறுவனங்களும் பாதுகாப்பான இதுன்னு சொல்ல முடியாது. அப்படி பாதுகாப்பற்ற சில விடயங்களுக்கு நாங்கள் அந்த பணத்தை கொடுக்கல, அதை உங்களுடைய சகல தகவல்களையும் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளுவார். தேவையான நேரம் அவங்களே நீங்கள் முதலே சொன்ன மாதிரி கன பேர் என்னன்னு சொன்னா சில இணையதளங்களுக்குள்ள போய் அதுக்குள்ள போறது போய் அதுல ஒரு லிங்கை கிளிக் பண்ணாண்டா அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்கள் யாருமே வாசிக்கிறே இல்லை தானே. உடனே அதில் கிளிக் பண்ணி போட்டு அவசரப்பட்டு அந்த என்னுடைய நண்பரால் வெளிநாட்டுக்கு போன போது அவர் ஒரு நாட்டுக்கு போனவர் அதில் ஒரு 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 தீம் பார்க் பேமெண்ட் ஒன்று செய்கிறதுக்கு அது $100 டிக்கெட், $100 டிக்கெட் $50 தரலாமண்டு இன்னொரு கவுண்டர் இருந்திருக்கு. அப்போ அந்த $50 லாபம் தானே, 50% லாபம் என்று சொல்லி போட்டு அவர் அந்த வங்கி அதில் பேமெண்ட்டை செய்கிறதுக்கு பேமெண்ட் செய்யல. உண்மையாக என்ன சொன்னால் இலங்கையில் உள்ள வங்கி அவருக்கு கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணி சொல்லியிருக்கு நீங்கள் இப்படி ஒரு பேமெண்ட் ஒன்று செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இது பாதுகாப்பற்ற பேமெண்ட், நான் இதை அப்ரூவ் பண்ணவா இல்லையான்னு கேட்டது. இவருடனே வேண்டாமட்டு விட்டுருவோம். அப்போ பாருங்க அந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஒரு மாயையை காட்டி உங்களோட அந்த பேமெண்ட் தொடர்பான சகல தகவல்களையும் உருவிக்கொள்றது, அதாவது எடுத்துக்கொள்றதுக்கு அவர்கள் முயற்சி. இப்போ உங்கள்கிட்ட $50 குறைச்சி கொடுத்துட்டு அவர் அப்புறம் $500 $1000 $10,000 அவங்கள்ட்ட தான் இருக்க தேவையான காசு எடுத்துக்கொள்ளலாம். உண்மையாக என்னென்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் இப்படி ஒன்று சந்தேகம் வந்துட்டுது, அல்லது நீங்கள் சில பேமெண்ட் பண்ணால் பிறகும் நாங்கள் உடனே ரியலைஸ் பண்ணிக்கொள்வோம் நாங்கள் ஒரு பிள்ளையான இடத்துக்கு பே பண்ணிட்டோம்னு சொல்லி. உண்மையாக அப்படியான நேரத்தில் முதல் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயம் வங்கியை உடனடியாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் செய்துட்டேன், இது நிப்பாட்டக்கூடிய ஏதாவது வழிமுறைகள் இருக்கு. எல்லாம் நிப்பாட்டலாம், சிலது போனதுதான். ஆக நிப்பாட்டக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது இப்போ வங்கிகளில் அநேகமான வங்கிகளில் இந்த எஸ்எம்எஸ் மெசேஜ் அலர்ட் இருக்குது, அப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது. கன பேர் ஏதோ ஒரு அசண்டையினம் இல்லை ஆக அதை போடுறேன். உண்மையாக என்னென்னு சொன்னால் அந்த அலர்ட்டை போட்டுக்கொண்டா அப்படி ஒரு அலர்ட் எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் இருந்து காசு வெளியேறி கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட வங்கியை தொடர்பு கொண்டு இப்படி அக்கௌண்ட்டில் இருந்து காசு வெளியேறி கொண்டு இருக்குது என்று சொல்லி நாங்கள் அதை சில ஒரு வீதமாவது ஒரு சந்தர்ப்பங்களை கிடைக்கலாம். தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அப்படி உண்மையாக என்னன்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் கவனம். இன்னொரு விஷயம் டிஜிட்டல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த கடவுச்சொல்லு பாதுகாப்பான கடவுச்சொல்லு போடணும். நாங்களும் பஞ்சியிலையும் மறக்கணும் ABCD 1 2 3 இப்ப நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த 1 2 3 4 5 6 எந்த ஒரு நெட்வொர்க்கும் இப்ப அந்த பாஸ்வேர்டே அக்செப்ட் பண்றேன். அந்த மாதிரியான பாஸ்வேர்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் வந்து அது 999 அந்த பாஸ்வேர்டை போடுறது. இப்பெல்லாம் மாறிட்டுது. அதான் அப்படியான விஷயங்களை சின்ன விஷயம், ஆனால் அது நிறைய நட்டங்களை இழப்புகளை தவிர்க்கக்கூடிய. இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும், நடந்த சம்பவத்தை சொல்லணும். இப்படி ஒரு அனுமதி அளிக்கப்படாத நிறுவனம் ஒன்று வாய்ப்புகளை எடுக்கிறன்ற தகவல் வந்த இடத்துல நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி இப்போ யார் இதில் இந்த நிறுவனத்தோட இன்வால்வ் ஆகியிருக்கணும்னு சொல்லிட்டு அவையில டீட்டெயில்ஸ் எடுத்து அவைக்கு நாங்கள் லெட்டர் அனுப்பணும். நீங்கள் எவ்வளவு இந்த நிறுவனத்தில் காசு வைப்பிச்சது நீங்களா எடுத்துக்கொண்டு இது வைப்பான்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அப்போ அதுக்காக நாங்கள் அவையிட்ட கேட்கணும். எழுதின இடத்துல அவை அனுப்பின ரிப்ளையை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அவைக்கு மத்திய வாங்கிட்டு இருந்த கடிதம் வந்ததை பார்த்தோன்னே
அவை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இல்லை நாங்கள் வைப்பு செய்யலை, அவர் என்னுடைய அக்காட மகனுடைய க்ளோஸ் நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு கடனாகத்தான் நாங்கள் இதை கொடுத்தனாங்க, அவர் திருப்ப தந்துட்டார், ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நிறுவனங்கள். அப்படி நடந்த சம்பவங்கள் இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போ ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் தாங்க பாதிக்கப்பட்டாலும் முன் வந்ததை கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் என்றால் இது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ டக்குன்னு இப்போ அதுதான் நான் ஆரம்பத்தில் முதல் சொன்னால், நான் நட்டமடைஞ்சோட நான் மத்திய வங்கி பொறுப்பு, அவர் பொறுப்பு, இவர் பொறுப்பு என்று சுட்டி காட்டுறதுக்கு தான் இருக்கணுமே ஒழிய தங்களை திருத்தி கொண்டு தங்களுடைய நிதி நடவடிக்கைகளை பொறுப்பாக கையாளுவோம் என்று யோசிக்கிறார்கள் குறைவு. அவே தான் இதில் பாதிக்கப்படுங்க. அப்போ அதனபடியே அவே இதில் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு நாளும் உங்களுக்கு பேராசைப்படுற மாதிரி எதுவும் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் முயற்சி எடுத்து நீங்களாக ஒரு தொழிலை செய்து முன்னேறதை பார்க்கணும் வழிய இப்படி ஷார்ட்கட்டில் நீங்கள் லாபங்களை உழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக முடியுமன்றதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு உண்மையில். நான் இதோட ஒன்று சொல்லலாம், சாதாரண மக்கள் அல்லது விளிம்பு நிலை மக்களிடத்திட போகிற விஷயம், முதலாவது விஷயம் வந்து இந்த பிரமிட் திட்டங்கள். இந்த பிரமிட் திட்டங்கள் இது கனகாலமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒரு நிறுவனத்தை தடை செய்யக்குள்ள அதே ஆட்கள் வேறு பேரில் வேறு திட்டங்களில் வந்து கொண்டிருப்பார். இப்போ என்ன வடிவத்தில் இருக்குது? இப்போ வந்து முந்தி பொருட்களை கொடுக்கறது, இப்போ சேவைகள், சில வகையான சேவைகளை நாங்கள் வழங்கின, இந்த சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த சேவைகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு வேறு ஆட்களை இணைச்சி விடுவீர்களாக இருந்தால் நீங்கள் அப்படியான அதாவது பிரமிட் திட்டம் என்று சொல்லுவோம். முந்தி வந்து இப்போ என்னென்னு சொன்னால், ஒரு பொருளை சொல்லினா அந்த பொருளில் இருந்து அது உண்மையாக என்னென்னு சொன்னால் 5000 ரூபா பெறுமதியான பொருள்னால் நீங்கள் 50000 ரூபா கட்ட வேணும். 50000 ரூபா கட்டி அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த பொருளை பெற்றுட்டு நீங்கள் 4 பேரை சேர்த்து விட வேணும், அல்லது 6 பேரை சேர்த்து விட வேணும். அப்படி 6 பேரை சேர்த்தா உங்களுக்கு அவை சேர்ந்தா பிறகு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வரும். அப்புறம் அந்த 6 பேரும் 6 பேரை சேர்த்து விட வேண்டியிருக்கும். சரி, இப்படி பார்த்தா எங்கட உண்மையாக என்னென்னா எங்கட நாட்டினுடைய சனத்தொகையே 20 மில்லியன் தான், 22 மில்லியன். இப்படி 6 போனால் கிட்டத்தட்ட 9வது கட்டத்தில் எங்கட சனத்தை விட கூடிய ஆட்கள் போனால்தான் அந்த திட்டம் வெற்றி பெறலாம். இல்லாட்டி அந்த திட்டம் வாய்ப்பே இல்லை. அப்போ இது வந்து ஒரு 2வது 3வது கட்டத்துக்கு மேலே அங்கால நகராது, 4வது கட்டத்துக்கு மேலே அங்கால. அப்போ என்னென்னு சொன்னால் 4வது கட்டத்தில் போய் நின்றுட்டுதுன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த 4வது கட்டத்தில் இருக்க போகிற நிறைய பேர் பாதிக்கப்படும். 1வது கட்டத்தில் வேணுமென்று சொன்னால் ஒரு ஆள் 2 பேர் அந்த பணத்தை கொஞ்சம் மீட்டிருப்பாங்க. 30,000 வாங்கின பொருளை 4 பேர் செய்யும்போது அவருக்கு 40,000 கூட கிடைச்சிருக்கலாம். அவருக்கு லாபம் வந்திருக்குன்ற ஒரு பெரிய இதில் அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் அவர் சேர்த்து விட்டுருவார். மற்றது அந்த கம்பெனிகளும் என்ன செய்யும்னா அவரைத்தான் ஒரு ரோல் மாடல் மாதிரி முன்மாதிரியாக காட்டிக்கொள்ளும். காட்டி இங்கே இவர் விழா உழைச்சிட்டு அவருக்கு 10,000 அவரும் கொஞ்சம் இறங்கி வேலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். இப்போ சேவை என்னும் போது என்ன வகையான சேவைகள் இப்போ கொடுக்குறாங்க? இல்லை, பொதுவாக வந்து சேவை என்று சொல்லிக்கல உங்களுக்கு சில இதுகளை தர, அதாவது சில வகையான பயணங்களை செய்யக்கூடிய சேவை, வெளிநாட்டு பயணங்களை செய்யக்கூடிய சேவை, இல்லாட்டி அதுக்கு விழாவென்று சொல்லி அப்படியான வேறு விதமான சேவைகளை அதில் வழங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பொருள் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னு சொன்னால் முதலே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வடிவங்களில் ஆக்கள் இந்த வடிவத்தில் உஷாரடையினமா ரூட்டை மாற்று மாத்துட்டு சொல்லி போட்டு அப்படி வேறு வழிகளில் கொண்டா இது வந்து கிட்டத்தட்ட கிராமப்புறங்களில் மற்றது விளிம்பு நிலையில் உள்ளவை. மற்றது அது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே எல்லாம் இது என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் இந்த பிரமிட்காரட்டை பெரிய தந்திரோபாயம் என்னென்னா யாருக்கு காசு தேவையென்று அறிஞ்சு அந்த டார்கெட் குரூப்பை வந்து டார்கெட் பண்ணி அவைக்கு ஆசையை ஊட்டுறது. நீங்கள் இப்படி சும்மா இருக்கிற நீங்கள் இப்படி 4 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் சும்மா இருக்கவே காசு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி உங்களை ஆசை ஊட்டி அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் இதில் நீங்கள் மட்டும் பணத்தை இழக்கையில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேரை தானே சேர்த்து விட்டுருப்பீங்க. அந்த 4 பேரும் பணத்தை இழந்த உடனே அந்த 4 பேரும் உங்களோட பிரச்சனை எடுத்துருவாங்க. நீ தானே என்னை சேர்த்து விட்ட, நீ என்ற காசு எல்லாம் போட்டுதாண்டு. அப்போ இதில் என்னென்னா ஒன்று பணம் போகும், 2வது சமூகத்தில் கெட்ட பெயர் அந்தஸ்து எல்லாமே போய்கொள்ளும். அப்போ அதுதான் இந்த பிரமிட் திட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு அதாவது பின்னடைவாக இருக்குது. திரும்ப அவை தாங்களே கேள்வி கேட்கணும். ஒரு ஆள் இதை இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா பேசிக்காக தானே
நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் செய்கிறீங்கன்ற உங்களுக்கு அதில் என்ன லாபம்ன்றதை நான் அறிஞ்சு கொள்ளும். இது உண்மையில் ஹெல்ப்பா? சில பொருட்கள் இப்போ 50,000 பெறுமையான பொருளை 10,000க்கு தாரணண்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. போட்டு பேங்க் அக்கௌண்ட்டையும் போட்டு விடுவாங்க. ரைட், உடனே கால் பண்ணுங்கள், டிபாசிட் ஸ்லிப் அனுப்புங்க, உடனே நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். அவ்வளோதான். ஒரு நாளும் நாங்கள் வாங்கிக்கணும் 50,000 பெறுமதியான ஒரு பொருளை ஏன் 10,000க்கு உங்களுக்கு தரணும்? அந்த கேள்வியை நான் என்ன கேட்டுக்கொண்டேன்டா நான் அதுக்குள்ளே போக மாட்டேன். அது யாருன்னே தெரியாத ஆளுக்கு தெரியாத அக்கௌண்ட்டுக்கு அந்த 5,000 அப்படி ஒரு 100 பேர் 1000 பேர் ஒரு 5,000 10,000 போட்டால் அவருக்கு அது போதும். நாளைக்கு இன்றைக்கு கிட்டார் போடுறேன்னு நாளைக்கு அவர் இன்னொரு டென்னிஸ் போர்டை போடுவார், பெட்டை போடுவார், அவர் பொருளாக மாற்றி கொண்டிருப்பார். வேற ஒரு Facebook ஐடியில் வந்துட்டு அவர் போடுவார். எக்ஸாக்ட்லி. கடைசியாக நாங்கள் உண்மையில அந்த ஜஸ்ட் இவாலுவேட், ரைட், ஒரு பேசிக் திங், ஒரு காமன் சென்ஸ். 5,000 தானே போட்டு போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க மத்திய வங்கிலையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, பேங்கையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. 5,000 தானே போயிட்டு ஒரு கவலைப்படுவீங்க. அட இப்படி ஏமாந்து போடுறாண்டு மற்றவன் என்ன பற்றி என்ன நினைப்பானண்டு. நீங்கள் ஸ்ரீ, இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பினேன் என்னென்னு சொன்னால், என்ன பேர் நினைக்கிறது, ஓகே நான் ஒரு இடத்த அந்த அக்கௌண்ட்டுக்கு காசை போட்டுட்டேன், அந்த அக்கௌண்ட்காரரை யாரெண்டு கண்டுபிடிச்சி நான் யார்கிட்ட கையில் காசு போனதுண்டு சில பேர் நினைக்கிறேன், அநேகமாக நாட்கள் நினைக்கிறேன். அப்படி அதை வச்சுட்டு சொல்லலாம். இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து உண்மையாக என்னென்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டுமே வந்து ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் 2 விஷயமா இருக்கும். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல என்னுடைய வாட்ஸ்அப் எடுத்து என்னுடைய இமெயிலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்டையுமே ஹேக் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி போட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லா காசையுமே ஒன்று சேர்த்து திரட்டி போட்டு பிறகு என்னென்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து காசை வழியால் எடுத்து போட்டு போட. அப்போ அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் போய் ரேஸ் பண்ண வழிக்கிட்ட அது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், சம்மந்தமே இல்லாத ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கும். அது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் அது ஒரு வகையான மினியூல் அக்கௌண்ட் என்னோட ஒரு பேரால் அழைக்கப்படுற ஒரு அக்கௌண்ட். அது என்னென்னு சொன்னால், ஓகே நீங்கள் இந்த இடத்துக்கு வேலைக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் செய்கிற நீங்கள் ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டாக தான் இருப்பீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு வரும், அந்த காசை நீங்கள் பிரமிட்டில் கணக்கு நடக்கிறது, அந்த காசை நீங்கள் எங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு அதை அனுப்பி விட்டீங்க, நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுதான் வேலை, உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் இல்லை இவ்வளவு கமிஷனாக வரும் உங்களுக்கு வர்றது. அப்போ நாங்கள் பிரமிட்டை தேடி போனோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்படி ஒரு அப்பாவி ஒரு ஆள் அதில் வேலையென்று சொல்லி போட்டு அதில் சேர்ந்து தண்டை பேரில் அக்கௌண்ட்டை திறந்து காசு சேர்த்தவர் தான் கடைசியாக அதில் மாற்றுறதா. இதுவும் ஒரு பெரிய மோசடி. இதுவும் ஒரு பெரிய மோசடி. ஓகே, நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினதுக்கு. இந்த வீடியோக்கு பிறகு என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் வருது, வேறு ஏதாவது வித்தியாசமான கேள்விகள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நாம் இன்னும் ஒரு தடவை சந்திப்போம். மேலதிகமான எங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வுகளை நாம் கொடுப்போம்.